ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். மைக்கு சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த நாள் எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னு சொன்னால், வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி என் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய மெயின் ஊழியமே என்னன்னு சொன்னால், நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். He went about doing good. ஸோ இதனால் நம்ம எதை குறித்து பேச போகிறோம், தியானிக்க போகிறோம்னு சொன்னால், மற்றவர்களுக்கு உதவி செய்வதை குறித்து, மற்றவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்வதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் நிறையா இடத்துல நம்ம இதை குறித்து வாசிக்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நான் அவருடைய போதனைகளை பின்பற்றுறேன், அவருடைய ஜெபத்தை பின்பற்றுறேன்னு சொல்கிறவங்க இந்த ஒரு காரியத்தில் அநேக நேரத்தில் நம்ம விட்டுறோம். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை நம்ம பின்பற்றுறோம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த நன்மை செய்கிற காரியத்தில் நம்ம குறைவளவு தான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நான் சொல்ல வரல, அநேக கிறிஸ்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை நம்ம இந்த சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர் அநேக இடங்களை போகும்போது, உதாரணத்துக்கு மத்தேயு 5-7 வரைக்கும் அந்த மலை பிரசங்கம் பண்ணுறார். பண்ணி முடிச்சுட்டு ஜனங்கள் அப்படியே அவர் அனுப்பல, என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். 5000 பேருக்கும் அப்பமும் மீனும் என்ன பண்ணுறாரு, ஃபிஷ் அண்ட் பிரெட் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. 5000 பேர்னா புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. நாம் என்ன பண்ணுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதில் தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஆக்சுவலாக அதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும், தவறு சொல்லலை. ஆனால் அடுத்தது ஒரு காரியம் செய்யணும், நாம் உதவி செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு. இப்போ சபைகளில் நல்லா காணிக்க வருது, நல்லா பெரிய பெரிய சபை பில்டிங்கை பெருசாக கட்டுறாங்க, கோடி கணக்கில் செலவு பண்ணி பில்டிங் கட்டுறோம். ஆனால் அதில் வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை முன்னேறுதா? ஜனங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. போதகர் முன்னேறாரு, ஆனால் ஜனங்க அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது நம்முடைய சபைக்கு வருகிற ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரியும் யார் குறைவுள்ளவளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நாம் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம முடிந்த அளவுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு என்ன பண்ணாரு, போஷித்தார். அப்புறம் யூதாஸ் காரியத்தை ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு விபச்சாரியான ஸ்திரீ பரிமள தைலத்தை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றும் பொழுது அவர் சொல்றார், யூதாஸ் சொல்றாரு, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அவங்க ஏழைகளுக்கு ரெகுலரா கொடுத்து கொண்டிருந்தாங்க. தேவர் கிவிங் டு த புவர் ரெகுலர்லி. அதனால தான் அவன் சொல்றான், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்றான். அவன் பணப்பை வைத்திருந்தான். அப்போ ரெகுலராகவே என்ன பண்ணாங்க ஆண்டவர், அவர் ரெகுலராக அது ஒரு பிராக்டிஸா வச்சிருந்தார், ஏழைகளுக்கு கொடுப்பது. லூக்கா 6:38, நீதிமொழிகள் 11:25, 2 Corinthians 9 எல்லாமே கொடுக்கறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகளில் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அநேகர் கொடுத்து கொடுத்து அவர்கள் விருத்தி அடைவாரும் உண்டா. கொடுக்க 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 கடவுள் அவங்களை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில முன்னேறுகிறத பார்க்கிறோம், அதிகமா இருப்பதை பார்க்கிறோம். சிலர் பிசினித்தனம் யாருக்கும் கொடுக்காம, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்படின்னா நாம் கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நான் பிசினித்தனம் பண்ண யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு எனக்கே பத்தலை சில சொல்லுவாங்கள்ல. உண்மையாக சில குறைவோடு கூட இருப்பாங்க, அவங்க நான் சொல்ல வரல. ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சிருப்பார், நல்ல வேலையை கொடுத்துருப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருப்பாரு, கணவனும் சம்பாதிப்பார், மனைவியும் சம்பாதிப்பாங்க, நல்ல வருமானம் வரும். ஆனாலும் 5 பைசா என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்கார யாராவது ஜோமனா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்காம அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வறுமை அடையவாரும் உண்டு. அவங்க பிசினஸ் பண்ணி வறுமை தான் வருமா. இந்த வறுமை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேர் நினைக்கலாம், நான் யாருக்கும் கொடுக்கல, ஆனால் நல்லா தானே இருக்கிறேன், யாருக்கும் நான் செய்ய மாட்டேன், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நான் சிக்கனமாக இருக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, சிக்கனமாக இருக்கிறேன்னா சிக்கனமாக தான் இருக்கிறேன், அதனால எனக்கு
செல்வம் இருக்குது, எல்லாமே பணம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வறுமை என்று சொல்லி பார்க்கும்போது வெறுமனே பண குறைவு மாத்திரம் அல்ல. நீ யாருக்குமே கொடுக்காம பிசினித்தனம் பண்ணன்னு சொன்னா கடவுளுடைய கிருபை உன் மேல இருக்காது, கடவுளுடைய தயவு உன் மேல இருக்காது, கடவுளுடைய உதவி உன் மேல இருக்காது, கடவுளுடைய அபிஷேகம் உன் மேல இருக்காது, கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல இருக்காது, கர்த்தரே உன் கூட இருக்க மாட்டாரு. அப்ப கர்த்தருடைய காரியங்கள் எதுவுமே ஆசீர்வாதம், அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அதுதான் வறுமை. நீ பணம் எவ்வளவு வேணா கோடி கோடியா வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா யூ ஆர் புவர், நீ வறுமைக்குள்ளதான் இருக்கிற. ஆனா ஒருத்தங்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவன்கிட்ட கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்தம், நீதி இருக்குன்னு சொன்னா அவன் தான் ஐஸ்வர்யவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்கிட்ட நான் எல்லாமே யாருக்குமே கொடுக்காம இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்ககிட்ட இருக்காது, கண்டிப்பா இருக்காது. நீ சுயமா வாழ்ந்து கொண்டிருந்து சொன்னா கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோட கூட இருக்காது. அப்போ வாரி இறைக்கும் பொழுது விருத்தி அடைவாரும் உண்டுன்னு சொன்னா அவங்க அதிகமா கொடுக்க கொடுக்க பணம் மாத்திரம் அவனுக்கு அதிகமா இருக்காது, பணமும் இருக்கும். அதே நேரத்துல கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருக்கும், கர்த்தருடைய தயவு அவன் மேல இருக்கும், கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கும். அதுதான் விருத்தி அடைவாரும் உண்டு. காட்ஸ் blessing will be upon him. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு கொடுக்கிறவன் என்ன பண்ணுவாராம்? அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார். இதே அர்த்தம் தான். திரும்ப கொடுப்பார்னு சொன்னா வெறுமன பணம் மாத்திரம் உனக்கு திரும்ப வர்றது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய பாதுகாப்பு எல்லாமே உன்னோடு கூட இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டாம். நம்ம ஒண்ணுமே நம்ம இந்த உலகத்தில் கொண்டு என்ன நம்ம கொண்டு போக போறோம்? சேர்த்து வச்சு நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். 2 நாளுக்கு முன்பதாக ஒரு திரை உலகத்துல இருக்கிற ஒரு சகோதரன் ஒருத்தர் மரித்து போனார். அநேக படங்கள் நடித்தவர் தான். அவர் ஒரு இன்டர்வியூல அவருக்கு ஒரு வியாதி, கடைசி நாட்களிலே அவருக்கு ஒரு பலவீனம் வந்துடுது. அந்த பலவீனத்தோடு தான் ஒரு இன்டர்வியூல அவர் பேசுறாரு. என்னன்னா, உறவினர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாங்க, யாருமே என்னை பார்க்கறது இல்லை. நல்லா இருக்கும்போது படத்தை நடிக்கும்போது காசு இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்போ பலவீனம், வியாதியில இருக்கேன், தனிமையில இருக்கிறேன், எனக்கு உறவினர்கள் யாருமே எனக்கு உதவி செய்வதில்லை, நண்பர்கள் தான் எனக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட சொல்றாரு. 2 நாள் முன்பதாக மரித்தும் போனார். அப்போ ஒரு பலவீனம் வந்துருச்சு, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் அவங்ககிட்ட காசு இல்லை, அவன் ஏழையா இருக்கிறான்னு சொன்னா உறவினர்களும் என்ன பண்றாங்க? அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். இப்போ நான் ஒரு காரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. முதல்ல உங்களுடைய சபையிலேருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க, உங்க நண்பர்களுக்கு மத்தியிலிருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க ஆரம்பிங்க. எடுத்தோ நீங்க எங்கேயோ போய் நீங்க செய்யணும்னு கிடையாது. உங்களுடைய சரௌண்டிங்ல, உங்களுடைய ஃபேமிலியிலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய சபையிலேருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், உங்களுடைய வட்டத்துல உங்களுக்கு தெரியும் இவங்க குறைவோடு கூட இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள கை தூக்கி நம்ம எழுப்ப வேண்டும், அவங்க உதவி செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும், நம்ம பிள்ளைகள் மேல இருக்கும். நம்ம அதான் சொல்றோம், நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சேர்த்து வச்சு கடைசி நேரத்துல அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சில நேரத்துல நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிறத எடுத்து எல்லாத்தையும் நீங்க கொடுங்கன்னு சொல்ல வரல. ஓகே, சேஃப்டி பண்ணி வைங்க, ஃபியூச்சருக்கு சேஃப்டி பண்ணி வைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பண்ணி வைங்க. மிச்சம்னு கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும் உங்ககிட்ட. ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோவா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி குறைவோடு கூட நீங்க இருப்பேன்னு சொன்னா நீங்க இருக்கிறத எடுத்து கொடுங்க நான் சொல்ல வரல. உங்களுடைய காரியங்கள் போக மிச்சம் கண்டிப்பா உங்க இடத்துல இருக்கும். அதுல கொஞ்சம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க உதவி செய்யலாம். உங்க தெரிந்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, உங்க சபைக்கு, இல்லாதவர்களுக்கு, வறுமையில இருக்கிறவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு. ஒருவேளை நீங்க நல்ல ஐஸ்வர்யனா இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியில இல்ல உங்க சபையில அவங்க தெரிந்தவர்கள ஒருவேளை சிலர் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? போய் அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். நல்ல ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது, நல்ல இப்போ பண்டிகைலாம் வரும்போது என்ன பண்ணலாம்? அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இப்ப நீங்க கத்த சில நேரத்துல சிலர் நம்ம வழியில கொண்டு வருவார். அதுவும் நீங்க ஆண்டவர் கொண்டு வரட்டும் அப்படி அமைதியா இருக்கக்கூடாது. நீங்க பிரயாசப்பட்டீங்க, ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க, யாருக்கு நான் கொடுக்கணும் ஏசப்பா, யாருக்கு நான் செய்யணும்,
நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா ஆண்டவர் காமிப்பார். உங்களுடைய இருதயத்துல ஒரு ஏவுதலை கொடுப்பார். நீங்க போய் செய்யுங்க. அப்ப நம்ம செய்யும் பொழுது அப்பதான் நான் வந்து ஐ எம் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்ல முடியும். நான் வெறுமனே நான் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றதுல வந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய நான் சீஷன் அப்படின்னு சொல்லி வெறுமனே நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், கரெக்ட். அது மாத்திரம் இயேசு கிறிஸ்து செய்யல. அவரும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வெறுமனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் மாத்திரம் அறிவிக்கல, வெறும் பிசாசை மாத்திரம் துரத்தல. அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவராக காணப்பட்டார். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட்டார். அதனாலதான் நினைக்கிறேன் ஒரு கூட்டம் எப்பவுமே ஆண்டவர் பின்னாடியே வரும். எங்க போனாலும் ஒரு கூட்டம். அப்கோர்ஸ் அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய சுகத்தை பெற, எல்லாவற்றுக்காகவும் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் உதவி செய்கிறவராக, அப்படி உதவி செய்கிறவராகவே அவர் இருந்தார். அதனாலதான் அவர் பணப்பைய வைத்திருந்தவன் யூதாஸ் அவர் கூட இருந்தான். ரெகுலர்லி கிவிங் டு த புவர். அப்போ நாமளும் ஆண்டோடைய ஊழியக்காரங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றோம். அப்போ நாம் அடுத்தவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுதுதான் உண்மையானமே நான் வந்து ஆண்டோடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன், ஐ எம் டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்ல முடியும். ஸோ ஆண்டவர் உலகத்துல பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.